அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணி ஈரோட்ல இருந்து. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, யார் அடிக்ட் ஆவாங்க? ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிக்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி, போதையா இருக்கலாம். இப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம கன்டினியூஸா யூஸ் பண்ணி, அது நம்மள கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற பட்சத்துல, அது வந்து போதை அந்த இது மேல போதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ பார்க்கும் பொழுது, இதுல வந்து 4 கிரகங்கள் அமைப்பு இருந்தது அப்படின்னா, இதுல ஏதோ ஒண்ணு இருந்தா போதும், அவங்க வந்து போதை பழக்கத்துக்கு ஆளாவாங்க. அப்படி என்னன்னா, முதல்ல வந்து சந்திரன் ராகு, அதுக்கப்புறம் புதன் ராகு, குரு ராகு, சுக்கிரன் ராகு. இந்த அமைப்பு இருந்தது. இது ஒரே கட்டத்துல இருக்கலாம். 1, 5, 9 இருக்கலாம். இப்படி இருக்கலாம். சரிங்களா? இப்போ என்னன்னா, சந்திரனுக்கு ராகுவோ, ராகுவுக்கு சந்திரனோ, இந்த மாரி ஒவ்வொரு புதனுக்கு ராகுவோ, ராகுவிலிருந்து புதனோ, இதே மாரி சுக்கிரனிலிருந்து ராகுவோ, ராகுவிலிருந்து சுக்கிரனோ, குருவிலிருந்து ராகுவோ, குருவிலிருந்து சுக்கிரனோ, 1, 5, 9 இல்ல ஒரே கட்டம். இப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க போதை பழக்கத்துக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு இருக்கு. சரிங்களா? இது ஒரு சிலருக்கு என்னன்னா, மரபு ரீதியா கூட வரும். மரபு ரீதியானா, அவங்க தாத்தா யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்பா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? இந்த அமைப்பு இருந்தது அப்படின்ற பட்சத்துல, நீங்க வந்து அந்த மாரி விஷயத்துக்கு வந்து போகாம உங்க செல்ஃப் கண்ட்ரோல்ல நீங்க இருக்கணும். சரிங்களா? இதுலயே குரு வக்ரம் அடைந்ததுன்னா, அவங்களே அந்த விஷயத்த உணர்ந்து வெளிய வந்துருவாங்க. இப்போ இந்த சந்திரன், ராகு இருந்தது அப்டின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மனம் வந்து அல்லாடிட்டே இருக்கும். அல்லாடிட்டே இருக்கும். எப்பவுமே வந்து ஏதாவது யோசிச்சு குழப்பிட்டே இருப்பாங்க. என்னன்னா, காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது. என்னால காஃபி குடிக்காம இருக்க முடியாது. டீ குடிக்காம இருக்க முடியாது. இப்போ சென்டர் ஃப்ரெஷ் சாப்பிடாம இருக்க முடியாது. மிட் நைட்ல போய் பிரியாணி சாப்பிடணும். இதெல்லாம் சந்திரன் ராகு தான். இப்போ இவங்ககிட்ட பேசலைன்னு அவங்கள நெனச்சு குழப்பிட்டு இருக்கிறது. இதே வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா, இப்போ ஒருத்தர் நெனைக்கிறோம், ஞாபகம் வருது. அப்போ வந்து ஃபோன் பண்ணி பேசிர்றோம். அப்ப வந்து புதன் ஆக்டிவேட் ஆகும். இல்ல நெனச்சுட்டே குழப்பிட்டு இருக்கிறது. இப்போ இந்த மாரி சிந்தனைகள் குழப்பிட்டு சிந்தனைகள் மனம் அல்லாடுறதுனால, என்ன நிகழ்வெல்லாம் நடக்கும்னா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன் கையிலேயே வச்சிருப்பாங்க. ஃபோன காணோம்னு தேடுவாங்க. கண்ணாடிக்கு போட்டிருப்பாங்க. கண்ணாடி காணோம்னு தேடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பொருள எங்கேயாவது வச்சுட்டு காணோம்னு தேடுறது. தேடி மறதியில தேடுறது. சரிங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பூட்டிருவாங்க. பூட்டி போயிருவாங்க. போயிட்டு அப்படியே யோசிப்பாங்க. அ பூட்டிட்டேனா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? இந்த மாரி. இப்போ என்னன்னா, நம்ம மொபைல் எடுத்துக்கிட்டோம்னா, ப்ளூடூத் மாட்டியிருப்போம். ப்ளூடூத் காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்பாட்ஸ் ஏதாவது ஒண்ணு. அப்புறம் காணோம்னு தேடுவாங்க. இந்த மாரி ஒரு பொருள வச்சுட்டு தேடுறது, மனம் அல்லாடுது, மனம் குழப்பறது, இதெல்லாம் வந்து சந்திரன் ராகு தான். இப்ப ஏன்னா சந்திரனோட வேலை செய்யறவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமா வந்துருது. சந்திரனோட வேலை இப்ப ஐடி துறையில வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பார்க்குறப்போ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடி துறையில லேப்டாப்லயே ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சில டைம் வந்து அவங்களுக்கு வேலை இருக்கு, வேலை இருக்காது. நைட் டியூட்டி அந்த மாரிலாம் பார்க்குறப்போ, அவங்க மொபைல் எடுப்பாங்க. மொபைல் எடுத்து யாராவதுட்ட பேசி பழகிருவாங்க. அப்ப வந்து அவங்க பேசாம இருக்கிறப்போ, அந்த குழப்பங்கள் வந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? இதே மாரி என்னன்னா, இப்போ ஒரு நாமளே யூடியூபரா இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல வீடியோ எடிட்டர் ஏதாவது ஒண்ணு இருக்கிறோம். இப்ப என்னன்னா, ஒரு பெரிய பெரிய வீடியோ அப்லோட் பண்றோம். அப்லோட் பண்றதுக்கு லேட் ஆயிருது. அப்போ வந்து நம்ம யாராவதுகிட்ட பேசுறோம். அப்போ என்னன்னா, அது அது என்ன பண்ணும், ஒரு 1 நாள், 2 நாள் பேசும். அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிரும். அடிக்ட் ஆகுறப்போ, அது யாரா இருக்கலாம். நண்பரா இருக்கலாம். வேற எந்த விஷயமா இருந்தாலும் இருக்கலாம். அப்போ அடிக்ட் ஆயிட்டு, அது வந்து யோசிச்சு, யோசிச்சு மனச குழப்பிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் பேசலன்னா, ஏன் பேசல? ஏது பேசலன்னு மனசு குழப்பிட்டே இருக்கும். இது வந்து அடிக்ட் ஆகுறதுன்னு நெனச்சோம். என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு நாம விருப்பப்பட்டு பண்ணுவோம். பிறகு அந்த விஷயத்துக்கு நாம அடிமையாயிர்றோம். சரிங்களா? ஒருத்த நாளு டேஸ்ட்டா இருக்குன்னு காஃபி குடிப்போம். இந்த காஃபி குடிச்சதுனால, அந்த காஃபிக்கு நாம அடிமை ஆயிட்டோம் அப்படிங்கிறது தான் அடிக்ட் ஆகுறது. அந்த காஃபி இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்றது தான். சரிங்களா? இந்த மாரி எல்லாம் இருந்ததுன்னா, நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது புதன் ராகு. புதன் ராகு வர்றப்ப என்னன்னா, இவங்க ஏதாவது புக்ஸ வாங்குவாங்க, படிப்பாங்க, இப்படி போட்டுருவாங்க. பாதி வழியில விட்டுட்டு போறது.
அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு புக்ஸ் எல்லாம் வாங்கி படிப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணுங்கள லவ் பண்றது, ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்கள, 3 பொண்ணுங்கள லவ் பண்றது, இந்த மாரிலாம் பண்றது வந்து புதன் ராகு. அப்போ புதன் ராகு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது எடுத்துட்டு வருவாங்க. அதாவது வர்றப்பவே 2 ஜாதகம், 3 ஜாதகம் எடுத்துட்டு வருவாங்க. பொண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. இது எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். இப்ப சந்திரன் ராகு இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு அம்மா நசினூர்ல சனிக்கிழமையில மார்க்கெட்டு, ஈரோட்ல. சரிங்களா? சனிக்கிழமை மார்க்கெட்ல வந்து ஊட்டியில இருந்து ஒரு அண்ணா வந்து வறுக்கி விப்பாங்க. இப்போ அவங்க பையனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, காலையிலயே எந்திரிச்சோனே டீ குடுத்து, வறுக்கி குடுத்து பழகிட்டாங்க. ஒரு நாள் அந்த அண்ணன் வரல. வராம இருக்கும் பொழுது, இந்த அம்மா என்ன பண்ணணும்னா, பழக்கி விட்டோம். பையன் அடம் பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. "என்னம்மா பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா ஜாதகம் பார்க்கணும். இந்த மாரிலாம் வந்து பழக்கிரும். நாமளே வந்து கொ சில குழந்தைங்களுக்கு வந்து குடுத்து பழகிருவோம். இல்ல அந்த குழந்தையே பழகிரும். இந்த மாரி குழந்தைங்க பழகாது. நம்ம பேரண்ட்ஸ் தான் குடுத்து பழக்கிருவோம். இது என்னன்னா பாசத்துல. பாசத்துல காலையில எந்திரிச்சோனே பையன் பசிக்குமே, சமைக்கிறதுக்கு லேட் ஆகுமே, நம்ம பசிய தாங்குறதுக்கு ஏதோ ஒண்ணு அன்பு, பாசத்துல வந்து நாமளே பழக்கிருவோம் சில விஷயத்த. சரிங்களா? அப்புறம் என்னன்னா, புதன் ராகு இந்த மாரி பொண்ணுங்க சார்ந்த விஷயத்துல இந்த மாரி பண்ணும். பொண்ணுங்க கிட்ட பேசுறது, அந்த பொண்ணுகிட்ட பேசுறது, இந்த பொண்ணுகிட்ட பேசுறது. அதெல்லாம் வந்து புதன் ராகு. இது நட்பு ரீதியா வர்றது அது வேற. இது வந்து புதன் ராகுங்கிறது காதல். சரிங்களா? இப்போ சுக்கிரன் ராகு. சுக்கிரன் ராகு எப்படின்னா வந்து, காதலிக்கிற வரைக்கும் அது புதன் ஆக்டிவேட் ஆகும். இப்போ அந்த பொண்ண நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா, அது சுக்கிரன் வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். சரிங்களா? அது சுக்கிரன் ராகு. தொட்டுட்டீங்கன்னா, அப்புறம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அதே ஆடம்பர போதை. இப்போ என்னன்னா, சாதாரணமா போதை பழக்கத்துக்கு அ அ அடிக்ட் ஆகுறது அ குரு ராகு. சரிங்களா? இவங்க வந்து ஆடம்பரமா, இப்போ போதைய வந்து போய் ஒரு கிளப்ல போய் போதை பழக்கத்த எடுத்துக்கிறது, இல்ல ஒரு கிளப்ல போய் டான்ஸ் ஆடுறது, எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம். இப்ப ஆடம்பரமா எதெல்லாம் செலவு பண்றோமோ, அது எதெல்லாம் வந்து அடிக்ட் ஆகுறோமோ, அது வந்து சுக்கிரன் ராகு. குரு ராகு. குரு ராகுங்கிறப்ப என்னன்னா, ஆடம்பரம் இல்ல. தன்னை தானே கெடுத்துக்கிறது. சரிங்களா? தன்னை தானே கெடுக்கிறது. இப்ப வந்து மது குடிச்சு தன்னை தானே கெடுக்கிறது. அப்புறம் பீடி குடிச்சு தன்னை தானே கெடுக்கிறது. ஏதாவது பொண்ணுங்கிட்ட பேசி அதுல ஏதாவது ஒரு விஷயத்த போறது. அந்த மாரி. அது என்ன ராகு கூட பிரச்சனை இல்ல. கேது என்ன பண்ணும்னா, உடனே எல்லா பெரிய பெரிய விஷயத்தையும் பண்ணிடும். அது உடனே விட்டுரும். சரிங்களா? ஒரே நாள்ல வேலைய முடிச்சுட்டு, ஒரே நாள்ல அந்த அப்படியே அதிலிருந்து வெளியே வந்துரும். சரிங்களா? இந்த மாரி விஷயம்லாம் இருந்தது அப்படின்ற பட்சத்துல, உங்க ஜாதகத்துல ராசி கட்டத்துல இந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் இந்த மாரி இடத்துக்கு போறது, இப்போ இது பண்ணணும். ரொம்ப இதுன்னு உங்கள ரொம்பலாம் பண்றது. இப்போ ஒரு சிலர்னா ஃப்ரெண்ட்ஸு இந்த மாரி தவறுலாம் பண்றாங்க. தவறுன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துல எதுவுமே தவறு கிடையாது. எதுவுமே சரி கிடையாது. அவங்கவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆகும். இப்ப நாமளே ஜோதிடரா இருக்கிறோம். நம்ம ஏதாவது ஜோதிடம் பார்க்குறோம். எல்லா நாளும் நமக்கு கஸ்டமர் வராங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆன்லைன் ஆப்ல பார்க்குறோம். எல்லா நாளும் நமக்கு கால்ஸ் வராங்கன்னு இது பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்துல நம்ம ஃப்ரீயா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குரூப்ல சேருவோம். எல்லார்கிட்ட ஜோதிடம் சார்ந்த விஷயத்த பேசுவோம். அது வந்து அது கன்டின்யூ ஆயிரும். கன்டின்யூ ஆயிட்டு அப்போ ஒரு நாள் பேசினேன்னா, அது வந்து நம்ம மனசு வந்து ஏன் என்னாச்சு அப்படின்ற மாரி குழப்பத்துக்கு போகும். இப்ப எல்லாருக்கும் எல்லா சிச்சுவேஷன்லயும் வரக்கூடிய அமைப்பு தான். சரிங்களா? இதே மனநிலை ரொம்ப யோசிச்சு மனநிலைய பாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வரும். அதனால இந்த அடிக்ட் ஆகுற விஷயத்துல கவனமா இருக்கணும். சரிங்களா? இதுல வெளிய வர்றதுக்கு உங்களுக்கு குரு வக்ரமா இருந்ததுன்னா, அந்த விஷயத்துல இருந்து உடனே வெளிய வந்துருவீங்க. இதுலயே சனி, கேது இருந்ததுன்னா, அதுல அவங்க விரக்தி அடைஞ்சு என்ன பண்ணுவீங்க, கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போய் மேக்ஸிமம் சிவன் கோயிலுக்கு தான் போவாங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம எல்லாருமே சிவன் கோயிலுக்கு போவோம். அவங்க வந்து சிவன் கோயிலுக்கு தான் போவாங்க விரக்தியில. சிவன் கோயிலுக்கு போயிட்டு, அப்புறம் அந்த பிரச்சனையிலருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வருவாங்க. இல்லாட்டி வந்து குரு, கேது இருந்ததுன்னா உடனே வெளிய வந்துருவாங்க. புதன், கேது இருந்ததுன்னா விரக்தியில வந்து என்ன கேதுனால விரக்தி தான். இந்த விரக்தியில அப்படியே அதை யோசிச்சுட்டு என்னடா இப்படின்னு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு நினைச்சு கோவப்பட மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. அவங்களே யோசிச்சு நமக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு அவங்களே அவங்கள நினைச்சு அப்படியே மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கேது வரப்போ விரக்தி தன்மைக்கு ஆளாவாங்க. ராகு வரப்போ வந்து இப்படி வெட்டி விடுறது.
டக்குன்னு விட்டுறது. கேது வந்து விரக்தி. ஆனா கேது சம்பந்தப்பட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா திரும்பவும் அந்த விஷயத்துக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனா ராகு வந்துச்சுன்னா வெட்டி விடும், போகும், பேசும், மறுபடியும் இதாகும். ஒரு கூட்டத்தை சேர்த்திக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஸை சேர்த்திக்கும், வாடா மச்சான் அங்கே போகலாம், இங்கே போகலாம், அது பண்ணலாம், ஜாலியாக அங்கே சாப்பிடலாம், அந்த மாதிரிலாம் செய்யும். சரிங்களா? இது மாதிரி ஜாதகத்தில் அமைப்பு இருந்தானா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, பார்த்து நடந்துக்கோங்க. இந்த பதிவை கேட்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன்.